இன்னைக்கு கிளாஸ் 7 NCERT புக் உடைய இங்கிலீஷ் புக் உடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். 3 क्वेश्चंस. இந்த 3 क्वेश्चंसன்ற லெசன்ல வந்து ஒரு சில மேஜரான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கிங், ஒரு 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 சேஜ், அப்புறம் அந்த கிங்கோட ஒரு எதிரி இருக்காரு. அதுக்கு அப்புறம் ஒரு சில மினிஸ்டர்ஸ், அந்த மாதிரி சில வைஸ்மேன் அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வச்சு தான் இந்த கதை. இந்த கதை என்னன்னா எதை பற்றினா, ஒரு அரசர் ஒரு 3 கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா அவர் எதுலேயுமே எப்போவுமே தோக்க மாட்டார் அப்படின்றத நினச்சாரு. அதாவது எப்போ ஒரு சரியான விஷயத்தை தொடங்கிறதுக்கு எது கரெக்டான டைம், எந்த பீப்புளோட ஆலோசனையும் நம்ம கேட்கணும், யாரை மட்டும் நம்ம கேட்கணும் அப்படின்றது தான் 2வது கேள்வி. 3வது வந்து எந்த இம்பார்ட்டண்டான திங்க் பண்ணணும், எந்த முக்கியமான விஷயத்த அவர் பண்ணணும், அந்த டைமில் அவர் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயம் எது அப்படின்ற 3 கேள்வியை தான் அவர் கேட்டார். இதுக்கு நிறைய பேர் நிறைய பதில் சொன்னார். ஆனால் கடைசியில் அந்த அரசரே அவருக்கான பதிலை தேடிப்பார். அது எப்படின்றது தான் இந்த கதையில் இருக்கு. The third 3 questions. The thought came to a certain king that he would never fail if he knew the answer to 3 things. These 3 things were: what is the right time to begin something? Which people should he listen to? What is the most important thing for him to do? The king therefore sent messengers throughout his kingdom, promising a large sum of money to anyone who would answer these 3 questions. இப்போ இந்த அரசர் வந்து 3 கேள்வி கேட்குறாரு. இது பதில் தெரிஞ்சால் அவர் எதுலையுமே தோக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அந்த ராஜ்யம் முழுக்க மெசஞ்சர்ஸ்லாம் அனுப்புகிறாரு. அனுப்பி அங்கேருந்து எனக்கு பதில் தேடி கொண்டு வாங்க, அதாவது பதில் தெரிஞ்சவங்க வந்து பதில் சொல்லலாம். ஒரு வேளை அந்த பதில் வந்து ராஜாவுக்கு திருப்திப்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா, அவர் வந்து சரியான பதிலாக அந்த பதில் இருந்ததுன்னா அவர் ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து அரசர் சொன்னார். Many wise men came to king, but they all answered his questions differently. In the reply to the first question, some said that the king must prepare a timetable and then follow it directly. Only in this way, they said, he could follow everything at its proper time. Others said that it was impossible to decide in advance the right time or doing something. நிறைய பேர் வந்து எல்லாம் அரசருடைய 3 கொஸ்டினுக்கும் ரொம்ப வித்தியாசமான ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க. அதாவது முதல் கொஸ்டின் வந்து அதாவது வாட் இஸ் த ரைட் டைம் டு பிகின் சம்திங், அதாவது எந்த வேலையை கரெக்டான டைம் தொடங்கிறதுக்கு அப்படின்றது. ஸோ இந்த கேள்விக்கு நிறைய பேர் நிறைய வைஸ்மென்ஸ்லாம் வந்து பதில் சொன்னாங்க. அண்ட் அதில் வந்து மெஜாரிட்டியாக பதில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டைம் டேபிள் போடுங்க, அந்த டைம் டேபிளில் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த டைமுக்கு இதை பண்ணணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் டைமை கரெக்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அது மூலியமாக மட்டும்தான் வந்து உங்களால் இந்த அட்வான்ஸான டைமை உங்களால் குறிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மற்றவங்களால் இதுக்கே என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது வந்து அட்வான்ஸான அதாவது ஃப்யூச்சரை நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, அது என்ன நடக்குதோ அது மட்டும்தான் அரசியல் நடக்கும், நம்மளால் அதை டிசைட் பண்ணி இதுதான் நடக்கணும் அடுத்தது அப்படின்றத முடிவு பண்ண முடியாது அப்படின்றாங்க. The king should notice all that was going on, avoid foolish pleasures, and always do whatever seemed necessary at that time. இந்த அரசர் வந்து எது அந்த டைமுக்கு நெசசரியோ அதை தான் பண்ணணும் அப்படின்ற பதிலும் அவருக்கு வந்துச்சு. Yet others said that the king needed a council of wise men who would help him act the proper time. மற்றவங்க சொன்னாங்க அவருக்கு வந்து ஒரு கவுன்சில் தேவைப்படும், அந்த கவுன்சில் மூலயமா வந்து அவர் வந்து அவரோட அந்த எந்த டைமில் எதை பிகின் பண்ணுன்றது அந்த கவுன்சிலோட முடிவில் இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. This was because one man would find it impossible to decide correct without help from others the right time for every action. இது எதுக்காக இந்த பதில் சொன்னாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு கரெக்ட் டைமில் எதை பண்ணணும் அப்படின்றது இம்பாசிபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி சொன்னார். தனியாக முடிவெடுக்கிறது, மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. But then others said that there were some things which could be urgent. These things could not wait for the decision of the council.
In order to that, to decide the right time for doing something, it is necessary to look into the future, and only magicians could do that. The king therefore would have to go to the magicians. இந்த முதல் கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொன்னாங்க. அண்ட் இப்போ கடைசியாக வந்த பதிலுக்கு இவங்க மற்றவங்கெல்லாம் என்ன பதில் சொன்னாங்கன்னா, நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து கவுன்சிலோட முடிவோட தான் பண்ணணும் கரெக்ட் டைமில் அப்படின்னா அது வந்து முடியாது. ஸோ வந்து அரசர் வந்து மெஜிஷியன்ஸ் கிட்ட போகணும், மெஜிஷியன்ஸ் கிட்ட போயிட்டு ஃப்யூச்சரை போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் மெஜிஷியன்ஸால் மட்டும்தான் ஃப்யூச்சரை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்றனால ஃப்யூச்சருக்கு போய் நீங்கள் பாருங்கள் அரசே மெஜிஷியன்ஸ் கிட்ட போய் அப்படின்றத சொன்னாங்க. In their answer to the second question, some said that the people most necessary to the king were his counselors, others said that the priest, few others chose the doctors, and yet others said that his soldiers were the most necessary. ரெண்டாவது கொஸ்டினுக்கு அரசருக்கு கவுன்சில் பீப்புள் முக்கியமானவங்கன்னு சொன்னாங்க, டாக்டர்ஸ் முக்கியமானவங்கன்னு சொன்னாங்க, ப்ரீஸ்ட் முக்கியமானவங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் கடைசியாக சோல்ஜர்ஸ் முக்கியமானவங்க அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து பதில் சொன்னாங்க. To the third question, some said science, others chose fighting, and yet others religious worship. மூணாவது கொஸ்டினுக்கு நிறைய பேர் வந்து சயின்ஸ் அப்படின்றத சொன்னாங்க, சில பேர் வந்து ஃபைட்டிங்கை சூஸ் பண்ணாங்க, அதாவது சண்டையை சூஸ் பண்ணாங்க, மற்றவங்கள வந்து ரிலீஜியஸ் வர்ஷிப், அதாவது இந்த ஜாதி அந்த மாதிரி அதை பற்றின வர்ஷிப்பை அவங்க மற்றவங்கள சொன்னாங்க. As the answers to his questions were so different, the king was not satisfied and gave no reverse. Instead, he decided to ask the advice of a certain hermit who was widely known for his wisdom. So, இப்போ அரசருக்கு வந்து நிறைய பதில் கிடைச்சது, ஆனால் அதில் ஒரு பதில் கூட அரசரை திருப்திப்படுத்தாதனால அரசர் என்ன பண்ணாருன்னா திருப்திப்படுத்தலை. அதனால் அரசர் வந்து ஒரு வயசான ஒரு ஹெர்மெட், இப்போ ஹெர்மெட் அப்படின்றவர் யாருன்னா ஒரு குகைக்குள்ளே தனியாக அவர் வாழ்வார் அப்படின்றது தான் கதைக்குள்ளே சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பார், ஒரு சேஜ் மாதிரி இருப்பார். அவர் தான் அந்த ஊர்லேயே ரொம்ப புத்திசாலி, அந்த ஹெர்மெட் தான். அந்த ஹெர்மெட் கிட்ட போய் பதில் கேட்கறதுக்காக அரசர் போகிறாரு. ஆனால் அரசர் போகும்போது அவர் அரசராக போக முடியாது. அரசராக போகாமல் அவர் ஒரு ஷெப்பர்ட் மேன், ஒரு வேஷத்தில் அவர் போகிறாரு. The hermit lived in a wood which he never left. He saw no one but simple people. And so the king put on ordinary clothes before he reached the hermit's hut. But the king left his horse with his bodyguard and went on alone. இந்த ஹெர்மிட் வந்து ஒரு வுட்ஸில் தான் வாழ்ந்தார், அதாவது வுட்ஸ்னால் ஒரு காடில் தான் வாழ்ந்தார். அந்த காடை அவர் விட்டதே கிடையாது. இந்த ஹெர்மிட் யாரை பார்ப்பாங்க, எதுக்காக கிங் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட வேஷம் போட்டிருந்தாருன்னா, அந்த ஹெர்மிட் வந்து யாரையுமே பார்க்க மாட்டார், சிம்பிளான பீப்புள் தான் பார்ப்பார். இப்போது ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பீப்புளை மட்டும்தான் அந்த ஹெர்மிட் பார்ப்பார். ஸோ அந்த காரணத்தினால அரசர் வந்து அரசராக போகாமல் ஒரு மார்வேஷத்தில் போனார். அவர் வரும்போது அவர் வந்துட்டு இருந்த குதிரையை அவரோட அந்த பாடி கார்ட்ஸோட விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக உள்ளே போனார். As the king came near the hermit's hut, he saw the hermit digging the ground in front of his hut. He greeted the king and continued digging. The hermit was old and weak, and as he worked, he breathed heavily. இந்த அரசர் வந்து அந்த ஹெர்மிட்டோட ஹட்டை நெருங்க அவர் வந்து பார்த்த விஷயங்கள் என்னென்னா, அந்த ஹெர்மிட் ஒரு இடத்த டிக் பண்ணிட்டு இருந்தார். அதாவது அவர் வீட்டு வாசலில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த வந்து அவர் தோண்டிட்டு இருந்தார். அந்த இடத்த தோண்டிட்டு இருக்கும்போது அரசரை பார்த்தாரு. அவர் மார்வேஷத்தில் வந்துட்டு இருந்தார், யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து வணக்கம் சொல்லிட்டு அவர் பாட்டு மறுபடியும் அவரோட வேலையை ஆரம்பித்தார், கண்டினியூ பண்ணார். அவர் ரொம்ப வயசானவர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வீக். அதனால் அவர் வேலை செய்ய அவருக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்கிச்சு. The king went up to the hermit and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. How can I learn to do the right thing at the right time? Who are the most important people I need more? And what affairs are the most important? இப்போ இந்த அரசர் வந்து அந்த இடத்த தோண்டிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஹெர்மிட் கிட்ட போயிட்டு கேட்டார். அவரோட நீங்கள் வந்து எனக்கு 3 கொஷனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த 3 கொஷின்ஸை அவர் வந்து அந்த ஹெர்மிட் கிட்ட கேட்டார். The hermit listened to the king but did not speak. He went on digging. You are tired, said the king.
let me take the spur and work in your place. அந்த ஹெர்மிட் வந்து அரசர் சொன்னது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. அரசர் வந்து ஹெர்மிட்டை பார்த்துட்டு நீங்கள் சொன்னார், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, கொடுங்க, நீங்கள் ரொம்ப வீக்காக வேறு இருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க, நான் உங்களோட வேலையை அந்த ஸ்பேட் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்றாரு. தேங்க்ஸ், said the hermit, giving the king his spade. Then he sat down on the ground. அந்த அரசர்கிட்ட அவர் அந்த ஸ்பேடை கொடுத்துட்டு அவர் போய் தரையில் உட்கார்ந்தாரு. அரசர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். When the king had dug 2 beds, he stopped and repeated his questions. The hermit gave no answer but stood up, stretching out his arm for the spade and said, "Now you rest and let me work." But the king did not give him the spade and continued to dig. 1 hour passed, then another. The sun went down behind the trees, and at last the king stuck the spade into the ground and said, "I came to you, wise man, for an answer to my questions. If you give me no answer, tell me, and I will return home." "Here comes someone running," said the hermit. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அரசர் வந்து 2 பெட்டை டிக் பண்ணி முடிச்சிட்டு, அதாவது 2 இதை முடிச்சிட்டாரு டிக் பண்ணி. அது முடிச்சதுனால வந்து அவர் என்ன முடிச்சிட்டாரு. அதனால அவர் முடிச்சிட்டு 2 இது முடிச்சதுனால அவர் மணலை குத்தி நிறுத்திட்டு அந்த ஹெர்மிட்டை பார்த்து கேட்குறாரு, என்னோட ஆன்சருக்கு பதில் சொல்லுங்க, நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றாரு. அது உடனே வந்து ஹெர்மிட் அதுக்கு எதுவும் சொல்லாமல் சும்மா எந்திரிச்சு நிற்கிறாரு. எந்திரிச்சு நின்று கையையும் காலையும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கிட்ட நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் கிங்கு வந்து அவர்கிட்ட ஸ்பேடை கொடுக்காம அவர் பாட்டில் அவர் வேலை வந்து டிக் பண்ணுறது ஆரம்பித்தார். சன்செட் ஆகிடுச்சு. சன்செட் ஆன உடனே அரசர் வந்து அதை கிரவுண்டில் இப்படி குத்தி நிற்க வச்சுட்டு கேட்குறாரு, நீங்கள் எனக்கு பதில் சொல்லுவீங்களா மாட்டிங்களா, நீங்கள் சொல்ல மாட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் போயிடுவேன் அப்படின்றாரு. அப்போ வந்து ஹெர்மிட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஹெர்மிட் வந்து இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த யாரோ ஒருத்தவங்க ஓடி வராங்க. அதுக்கு சொல்கிறாரு, அந்த ஹெர்மிட் சொல்கிறாரு, யாரோ அவங்க ஓடி வராங்க பாருங்க அப்படின்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட 3 கொஷின்ஸ் கேட்குறாரு அரசர். யாருக்கும் அவரோட பதில் திருப்தியாக இல்லைன்ட்டு அதனால் அவர் ஒரு ஹெர்மிட் கிட்ட போய் பதில் கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்கும் போகும்போது அவர் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறாரு. அவர் குழி தோண்டிட்டு இருக்கிறாரு. அந்த குழி தோன்றத அவர் வாங்கி அந்த குழி எடுத்து அந்த தோன்ற வேலையை பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் சன்செட்க்கு அப்புறம் அவர் கேட்குறாரு, சொல்வீங்களா மாட்டிங்களான்ட்டு. யாரோ ஒருத்தவங்க அங்கே ஓடி வராங்க அப்படின்றத ஹெர்மிட் பார்த்து சொல்கிறாரு. The king turned round and saw a bearded man running towards them. His hands were pressed against his stomach, from which blood was flowing. When he reached the king, he fainted and fell into the ground. The king and hermit removed the man's clothing and found a large wound in his stomach. The king washed and covered it with his handkerchief, but the blood would not stop flowing. The king redressed the wound until at last the bleeding stopped. அங்கே யாரோ வர்றத அரசர் வந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னே யாரோ ஒருத்தவங்க வராங்க, இப்படி வயிற்று கையை வச்சுக்கிட்டு வராங்க. அவங்க வந்த உடனே கீழே விழுந்துடுறாரு. அவர் அரசர்கிட்ட கீழே விழுந்துடுறாரு. அவர் உடனே ஹெர்மிட்டும் அரசரும் வந்து பார்க்குறாரு, என்ன ஆச்சு, எதுக்கு இவர் கீழே விழுறாருன்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்து அவங்க வயிற்றில் வச்சுருக்க கையை அவங்க எடுத்து பார்க்குறாம்போது அவருக்கு இங்கே வந்து அடிபட்டிருக்கு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அரசர் உடனே வந்து அவர் கையில் அந்த கர்ச்சிஃப் இருக்குது, அந்த கர்ச்சிஃபை வந்து அவர் எடுத்து அந்த கர்ச்சிஃபை வந்து அவரை கட்டி அவருக்கு வந்து திரும்ப அவர் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ரீட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது ரீட்ரெஸ்னால் மறுபடியும் வந்து அவர் ட்ரெஸ் பண்ணுறாரு. அவர் அந்த ஸ்டமக்குக்கு அவர் அந்த மருந்து போடுறது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாரு. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு எப்போ நிறுத்துறாருன்னா அந்த பிளட் லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட் நிற்கிற வரைக்கும் அவர், அதாவது பிளட் வெளியே வராமல் இருக்கிற வரைக்கும் அவர் ரீட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. The man felt better and asked for something to drink. The king bought fresh water and gave it to him. By this time the sun had set and the air was cool. The king, with the hermit's help, carried the wounded man into the hut and laid him on the bed. The man closed his eyes and lay quiet. The king, tired by his walking and work he had done, lay down on the floor and slept through the night. When he இப்போ வந்து அவருக்கு ட்ரெஸ் பண்ணி அவர் பிளட் நின்றுடுச்சு. அவர் வந்து அரசரும் ஹெர்மிட்டும் சேர்ந்து ஹெர்மிட்டோட ஹட்டுக்குள்ளார ஒரு பெட் இருக்கும், அந்த பெட்டில் கொண்டு போய் அவர் போடுறாரு.
அரசர் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பார். அவர் வந்து நடந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னைக்கு காலையில் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டாரு. சன்செட் வேற ஆயிடுச்சு, காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது. அதனால அவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அவரை உடனே தரையில் படுத்து தூங்கிட்டார். அப்போ வந்து அந்த 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 அடிப்பட்டவனுக்கு வந்து தண்ணி கேட்டாருன்னா அரசர் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் போய் அப்படியே படுத்துடுறாரு. அவரும் தூங்கிடுறாரு. When he awoke, it was several minutes before he could remember where he was or who the stranger bearded man lying on the bed was. Forgive me, said the bearded man in a weak voice when he saw that the king was awake. I do not know you and have nothing to forgive you for, said the king. You don't know me, but I know you. I am the enemy of yours who swore revenge on you because of you put my brother to death and seized my property. I know you had got along to see that hermit, and I made up my mind to kill you on your way home. But the day passed and you did not return, so I left my hiding place and I came upon your bodyguard who recognized me and wounded me. I escaped from him, but I should have died if you had not dressed my wounds. I wished to kill you, and you saved my life. Now if I live, I will serve you as your most faithful servant and will order my sons to do the same. Forgive me. இப்போ வந்து அரசர் வந்து ரொம்ப படுத்து தூங்குறாரு. அவர் வந்து முழிக்கிறாரு. எந்திரிச்சு முழிச்சிட்டு அவருக்கு வந்து எந்திரிச்சு முழிச்ச உடனே அவருக்கு வந்து ஞாபகம் வரதுக்கு முன்னாடி இந்த பெட்டில் படுத்துட்டு இருந்தவர் யார், அவர் எங்கே படுத்திருக்காரு, அந்த பெட்டில் நம்ம ஏன் படுக்கலை அப்படின்றதெல்லாம் அவர் யோசிச்சு அவர் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பெட்டில் படுத்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து அரசர்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க, எப்படியா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு. அரசருக்கு ஒன்றும் புரியல. ஏன் ரொம்ப வந்து ரொம்ப வீக்கான வாய்ஸில் வர அவர் பேசுகிறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. அதாவது புரியல மீன்ஸ் அவர் எதுக்காக மன்னிக்க சொல்கிறாரு அப்படின்றத அவருக்கு புரியல. அதை அரசர் கேட்டார், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதே, நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும் அப்படின்றது கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த வீக்கான வாய்ஸில் பேசுகிற அவர் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு தான் எனக்கு தெரியாது, எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நான் தான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் உங்களை வந்து நான் கொன்னிடுவேன். ஏன்னா நீங்கள் வந்து என்னோடய பிரதரை கொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் சீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க. அதனால் நான் உங்களை கொல்லுவேன்ட்டு சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் இந்த ஹெர்மிட்டை பார்க்கறதுக்காக தனியாக வருவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் வந்தேன் உங்களை கொல்லணுன்ற ஐடியாவோட. ஆனால் வந்து ஆனால் நீங்கள் வந்து சன்செட் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் வராத காரணத்தினால நான் நான் ஒழிஞ்சிட்டு இருந்த பிளேஸ்லேருந்து நான் எந்திரிச்சு வந்தேன். எந்திரிச்சு வரும்போது உங்களுடைய அந்த பாடிகார்டு ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்த பாடிகார்டு வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் யார் அப்படின்றத அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவருக்கு தெரிஞ்ச காரணத்தினால அவர் வந்து என்னை காயப்படுத்திட்டாரு. நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். நீங்கள் மட்டும் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, நீங்கள் மட்டும் என்னோட இந்த அடிக்கு மருந்து போடலைன்னா நிச்சயமாக வந்து நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன். அது காரணம் நீங்கள் தான். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு என்னோடய லைஃப் லாங் உங்களுக்கு சர்வ் பண்ணுற சர்வெண்ட்டாக என்னோட மகன்களையும் அதையே நான் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. The king was very happy to have made peace with his enemy so easily and to have won him over as a friend. He not only forgave him, but he said he would send his servant and his own doctor to look after him, and he promised to give back the man his property. Leaving the wounded man, the king went out of the hut and looked around for the hermit. Before going away, he wished once more to get answers to his questions. The hermit was on his knee, sowing seeds in the beds that had been dug the day before. The king went up to the hermit and said, "For the last time, I beg you to answer my questions, wise man." இப்போ வந்து அரசர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவரோட எனிமி, அவர் வந்து ரொம்ப பெரிய எனிமி, இவர் வந்து சமாதானம் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டாகவும் ஆக்கிட்டார். அதனால் அவருக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ அவர் வந்து என்னென்ன சொன்னார்னா, சரி நீ வந்து நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட காயத்துக்கு அவரோட அந்த அரசருடைய பர்சனல் டாக்டரை அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட சொத்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் சீஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அதெல்லாம் திரும்ப அந்த எனிமிக்கே கொடுக்குறாரு. அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய சர்வன்ட்ஸும் அனுப்புகிறாரு அவரை பார்த்துக்கிறதுக்கு.
ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அரசன் நினைக்கிற சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கிளம்பிட்டு வெளியே வராரு. வரத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு தாட் இருக்குது, சரி நம்ம அந்த கடைசியாக ஹெர்மிட்டை பார்த்து ஒரு தடவை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. வெளியே வந்து அவர் பார்க்க ஹெர்மிட் எங்கன்னு அவர் வந்து அந்த அரசர் நேற்று தோண்டி வச்சுருந்தார் இல்லையா, பெட்ஸ் அந்த குழிலாம் தோண்டி வச்சுருந்தார். அதெல்லாத்தையும் வந்து அவர் அதில் வந்து அவர் சீட்ஸ் விதைச்சிட்டு இருந்தார். அவர் முட்டி போட்டு சீட்ஸ் விதைச்சிட்டு இருந்தார். அவர் வந்து அதை பார்த்தாரு. அவர் போய் அவருக்கு அந்த அரசர் வந்து ஹெர்மிட் கிட்ட போய் கேட்குறாரு, கடைசி தடவை உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னோட கொஷின்ஸ்க்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஹெர்மிட் கேட்குறாரு. அந்த அரசர் ஹெர்மிட் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து ஹெர்மிட்டோட ரிப்ளை என்னன்னா, "You have already been answered," said the hermit, still bending down to the ground and looking up at the king as he stood before him. "How have I been answered? What do you mean? Did you see?" replied the hermit. "If you had not pitied my weakness yesterday and had not digged this bed for me, you would have gone away. Then that man would have attacked you, and you would have wished you had stayed with me. So the most important time was when you were digging the bed, and I was the most important man, and to do me good was your most important business. Afterwards, when the man ran to us, the most important time was when you were caring for him, because if you had not dressed his wound, he would have died without having made peace with you. So he was the most important man, and what you did for him was the most important business." அப்படின்றத அரசர் இப்போ ஹெர்மிட் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட கேள்விக்கு தான் நீ நேற்றே உனக்கு பதில் கிடச்சிருச்சே, நீயே பதில் தேடிக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்றது அரசருக்கு புரியல. இப்போ அரசர் வந்து என்ன நினச்சாருன்னா, அரசருக்கு ஒன்றும் புரியாதனால ஹெர்மிட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது எப்படின்னா, அவர் முட்டி போட்டே தான் இருக்கிறாரு. அரசரை வந்து இப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு, ஏன்னா அவர் மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறனால. அவர் வந்து அப்போ சொல்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நேற்று நீ வந்து என்னை பார்க்க வந்தப்போ நீ வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்ட, நான் எதுவும் பதில் சொல்லலை. அப்போது வந்து நீ என்னோடய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து என்கிட்ட அதை தோண்ட ஆரம்பிச்ச. ஒருவேளை நீ என்கிட்ட என்னோட வீக்னஸை நீ புரிஞ்சுக்காம நீ அதை தோண்டாமல் இருந்திருந்தனா நீ பாட்டில் கிளம்பி போயிருப்பேன். அப்புறம் அந்த அவனும் வந்து உன்னை கொன்று இருப்பான். அவனை கொண்டுட்டானா அப்புறம் நீ வந்து ஃபீல் பண்ணியிருப்ப, ஐயோ நம்ம அவரோடையே இருந்திருக்கலாமே, அவருக்கு தோண்டி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணியிருப்ப அப்படின்றாரு. ஸோ அது நீ வந்து எனக்கு தோண்டி கொடுத்தது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம், ரொம்ப கரெக்டான டைம் விஷயம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் தான் உன் கூட இருந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பர்சன். அதுக்கப்புறம் சன்செட் ஆனதுக்கப்புறம் உன்னோட எனிமி ஓடி வந்தப்போ அவருக்காக நீ வூண்ட் பண்ணிவிட்ட, வூண்டை ட்ரெஸ் பண்ணிவிட்ட. அது இல்லைன்னா அந்த மனுஷன் நேரம் செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் நீ அவருக்கு ட்ரெஸ் பண்ணது தான் முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த பர்சன் தான் ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்றத சொல்கிறாரு. Remember then, there is only one time that is important, and that is now. It is the most important time because it is the only time we have any power to act. அப்புறம் ஹெர்மிட் அதோட நிறுத்தாமல் ஹெர்மிட் சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நவ், இந்த ப்ரெசன்ட், இந்த நிமிஷம் தான். ஏன்னா இந்த நிமிஷத்தில் தான் நீ என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். The most necessary person is the person you are with at a particular moment. For no one knows what will happen in the future and whether we will meet anyone else. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான பர்சன் உங்க கூட இருக்கிறது அட் அ டைம் உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பர்சன். ஏன்னா நமக்கு ஃப்யூச்சர் நமக்கு தெரியாது, நமக்கு அதனால் தெரியவும் தெரியாது யார் நம்ம மீட் பண்ணுவோம் யார் நம்ம மீட் பண்ண மாட்டோம் அப்படின்றது. The most important business is to do that person good because we were sent into this world for that purpose alone. இந்த மோஸ்டான இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ், முக்கியமான வேலை என்னென்னா ஒரு பர்சனுக்கு நல்லது செய்கிறது தான். ஏன்னா அதுக்காக தான் நம்ம இந்த வேர்ல்டில் படைச்சிருக்கோம் அப்படின்றத அந்த ஹெர்மிட் ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறார். இது லியோ டால்ஸ்டாயோடைய ஒரு ஸ்டோரி. இது வந்து ரீடோல்ட் பண்ணப்பட்டிருக்கு.